ஒரு காலத்தில் தமிழர்களின் அறிவு பொக்கிஷமாக திகழ்ந்த யாழ் நூலகம் இப்போது எப்படி உள்ளது? தந்தி டிவி நேயர்களை யாழ் நூலகத்திற்கு கைப்பிடித்து அழைத்து செல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழர்களுக்கு அறிவு தீ மூட்டிய யாழ் நூலகம் சிங்களத்தினரால் தீ மூட்டி எரிக்கப்பட்டு காலங்கள் உருண்டோடிவிட்டன. தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய நூலகமாக திகழ்ந்த இலங்கை யாழ்ப்பாணம் பொதுஜன நூலகம் தமிழர்களின் அறிவு பொக்கிஷம். 1981 இனப்பிரச்சனையால் எரியூட்டி கரியாக்கப்பட்டது இந்த அறிவு சுடர். கிட்டத்தட்ட 97,000 விலை மதிப்பில்லாத அரிய வகை நூல்கள், ஓலைச்சுவடிகள், ஆவணங்கள் எல்லாம் தீக்கிரையாகின. யாழ் நூலகம் வஞ்சகத்தால் எரிக்கப்பட்ட சம்பவம் ஈழத்தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகத் தமிழர்கள் இதயத்திலும் ஆறாத வடுவானது. இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் காயம் ஆறாது. தமிழ் சமுதாயத்தின் வரலாற்றை அழித்தால் தமிழ் இனத்திற்கென தனி அடையாளம் இல்லாமல் செய்துவிடலாம் என தப்பு கணக்கு போட்டு இந்த சம்பவத்தை அரங்கேற்றியதாகவும் பார்க்கப்பட்டது. நூலகத்தை மீட்டு கட்டியெழுப்ப $1 மில்லியன் வரை செலவழித்து 25,000 நூல்கள் வரை சேகரித்தது இலங்கை அரசு. இறுதியாக 2004 பிரம்மாண்ட நூலகம் பொதுமக்களுக்காக மீண்டும் திறக்கப்பட்டது. யாழ் நூலகத்தில் இந்தியாவின் வரலாற்று நூல்கள், கலாச்சாரம் மற்றும் அரசாட்சி குறித்த புத்தகங்களுக்கு என தனித்தளம் அமைக்கப்பட்டுள்ளது. யாழ் இசைக்கருவி, பழங்கால ரேடியோ, தட்டச்சு உள்ளிட்ட கருவிகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சமீபமாகவே தமிழகத்திலிருந்து பல புத்தக வாசிப்பாளர்கள் யாழ் நூலகம் நோக்கி அதிகமாக படையெடுக்க துவங்கியுள்ளனர். இந்தியர்கள், முக்கியமாக தமிழர்கள் இந்த நூலகத்துக்கு, வடக்கு பகுதிக்கு வர்றவங்க இந்த நூலகத்துக்கு பார்த்து இந்த சுற்றுலா வளர்ச்சியாக மட்டும் பார்க்காம தமிழர்களுடைய பண்பாடையும் அதில் இருக்க தொல்லியல் தொடர்பையும் நம்ம நல்லா கற்று தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் இங்கே வரணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். யாழ்ப்பாணம் நூலகத்தில் குவிந்து கிடக்கும் புத்தக பொக்கிஷங்களைக் கண்டு வியப்படையும் வாசிப்பாளர்கள் காண கிடைக்காத புத்தகங்கள் இங்கு கிடைப்பதாக சிலாகிக்கின்றனர். இப்போ நம்ம ஜாஃப்னா லைப்ரரியில் இருக்கோம். இது முக்கியமான ஒரு வரலாற்று பொக்கிஷம். கண்டிப்பாக அதை எல்லா தமிழர்களும் எல்லா இந்தியர்களும் கண்டிப்பாக இங்கே பார்த்து இதுலேருந்து அறிவு பலன் அடையணும்னு நான் ஆசைப்படுறேன். இது மிகவும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க லைப்ரரி. என்னதான் இருந்தாலும் நம்ம பழைய லைப்ரரி மாதிரி இல்லைனாலும் இன்னைக்கு இருக்க ஒரு நூலகம் பார்க்கும்போது நிஜமாவே பிரம்மாண்டமாக இருக்கு. இதுவாவது மிச்சம் உள்ளதே என ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம். இருக்கும் ஆதாரங்களை கண்டு கற்று வரலாற்றை அறிந்து கொள்ள யாழ் நூலகத்தில் தமிழர்களும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் குவிந்து வருகின்றனர். என்னதான் நூலகம் புதுப்பிக்கப்பட்டாலும் எரிக்கப்பட்ட வரலாற்று பொக்கிஷங்களுக்கு எவ்வளவு பணம் கொட்டி கொடுத்தாலும் ஈடாகாது என்பதில் சந்தேகமில்லை. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.